புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கம் தொடர்பான பேச்சுக்கள் வந்து இப்போது ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பிலே வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வந்து அது தொடர்பில் எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கின்றார் நிலாந்தன் அவர்கள். புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒருமித்த குரலில் தமது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இப்போது கருத்தில் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. செல்வம் அடைக்கநாதன் அவர்களாலும் முன்வைக்கப்படுகின்றது, கஜேந்திரகுமார் அவர்களாலும் முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கின்றது? அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையோடு இருக்கிறபடியால் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்குரிய அடிப்படை தகுதியை கொண்டிருக்கிறது. ஆனபடியால் அவர்கள் ஒரு புதிய யாப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க கூடும். அவ்வாறு முயற்சிக்கும் இடத்து அந்த யாப்பை தமிழ் தரப்பு ஒன்றாக நின்று எதிர்கொள்வது தான் நல்லது. தமிழ் மக்கள் ஒரு தேசமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால், இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது ஒரு யாப்பு திருத்தமோ யாப்புருவாக்கமோ மட்டும் அல்ல. இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக மக்களுக்கு இடையிலான ஒரு சமூக உடன்படிக்கையில் இருந்து தொடங்க வேண்டும். நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் தான் இந்த முயற்சியை முன்னெடுத்தவர். கஜேந்திரகுமார் இந்த ஐக்கியத்துக்கு அடிப்படையாக கூறுவது தமிழ் மக்கள் பேரவையின் யாப்பு முன்மொழிவை. அந்த யாப்பு முன்மொழிவினுடைய அந்த பிரியாம்பிள் ஒரு விஷயம் இருக்கு. பெரியவள்ளி உடன்படிக்கை போல, அயர்லாந்தின் பெரியவள்ளி உடன்படிக்கை போல ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்டு அந்த உடன்படிக்கையில் இருந்துதான் ஒரு யாப்புருவாக்க முயற்சி தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்றார். இடத்தில் சொல்லப்படுது என்னென்று சொன்னால், முதலில் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு உடன்பாடு தமிழ் சிங்கள முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் ஏற்பட வேண்டும். அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் தான் என்ன விதமான ஒரு தீர்வு என்பதை தீர்மானிப்பதற்காக பேசி அடுத்த கட்டமாக ஒரு யாப்புக்கு போக வேண்டும். அப்ப யாப்புக்கு போறேன்னு சொன்னால், இது இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு யாப்பு மாற்றம் மட்டும் அல்ல. 3 இனங்களுக்கும் இடையில் முதலில் ஒரு உடன்படிக்கை எழுதப்பட வேண்டும். கொள்கை அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை எழுதப்படும். தீர்வு காண்பதற்கான ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்ட அந்த அடிப்படையில் தான் ஒரு புதிய யாப்பு உருவாக்கப்பட வேண்டும். புதிய யாப்பை உருவாக்குவது என்பது இறுதி கட்டம். அதுக்கு முதல் இந்த 3 இனங்களுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை எழுதப்பட வேண்டும். இது தமிழ் மக்களுடைய தீர்வு முன்மொழிவின் அந்த முகப்பு வாசகத்தில், முகப்பு பந்தியில இருக்கு. அப்படி இங்கேயும் முதல் யாப்பை உருவாக்க முதல் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் ஆகிய 4 மக்கள் கூட்டங்களும் எந்த அடிப்படையில் இலங்கை தீவுக்குள் ஒன்றிணைக்கப்படுவது என்பதை தீர்மானிப்போம். இதை தமிழ் மக்களை ஒரு இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் இலங்கை தீவில் 1க்கும் மேற்பட்ட தேசங்கள், தேசிய இனங்கள் உண்டு என்பதனை ஏற்றுக்கொண்டு அது அந்த உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களை ஒரு இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்வை நோக்கி உழைத்து அந்த தீர்வை ஒரு புதிய யாப்புக்குள் கொண்டு வருவதற்காக யாப்பை உருவாக்க வேண்டும். அந்த புதிய ஜாப் உருவாக்கம் என்றது வெறும் கட்சிகளின் பிரதிநிதிகளை மட்டும் உள்ளடக்கியதாக காணுமா, அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அனைவரையும் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள், தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களை உள்ளடக்கியதாக காணப்படுமா, அல்லது வெறும் கட்சிகளை சார்ந்த தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்த அவர்களை மட்டும் உள்ளடக்கியதாக காணப்படுமா? தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. தமிழ் மக்களை ஒரு தேசமாக கருதுபவர்கள் தான், தமிழ் மக்களை ஒரு தேசம் என்ற அடிப்படையில் பிரதிநிதித்துவம் செய்கிறவர்கள் தான் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இங்க நாங்கள் கருதுவது. அப்ப நீங்கள் இதுக்குள்ள தமிழ் தேசிய மக்கள் சக்தியையும் கருது இல்லை, அதே நேரத்தில் சுயேட்சை அரசாங்கம் சுயேட்சை குழுவை போட்டியிட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அவர் ஒரு ஸ்திரமான நிலைப்பாட்டை எடுப்பாராக இருந்தால் அதை கட்சிகள் யோசிக்கலாம். அப்ப புதிய அரசியல் ஜாப் உருவாக்கத்தில் தமிழ் மக்கள் சார்பாக முன்மொழியப்படக்கூடிய ஒரு தீர்வு திட்டமாக எதன் அடிப்படையில் அந்த தீர்வு திட்டமா? அது ஏற்கனவே கஜேந்திரகுமார் இந்த ஐக்கியத்துக்கான அழைப்பை விடுக்க சொல்லிட்டார். தமிழ் மக்கள் பேரவையின் ஜாப்பு முன்மொழிவு என்று. இப்ப பலரும் சொல்றவ தமிழ் மக்கள் என்ன வேணும் என்றதை சொல்லிடு, அது மிக தவறு. இனப்பிரச்சினைக்கு பின்னரான கடந்த கிட்டத்தட்ட 7 தசாப்தங்களுக்கு மேலான காலகட்டத்தில் 2015 18 வரையிலுமான காலப்பகுதியும் அதுக்கு பின்னுக்கு கோத்தபாயா இருந்த அந்த கொஞ்ச கால பகுதியும் தான் கிட்டத்தட்ட 6 ஆண்டு கால பகுதி தான் இனப்பிரச்சினைக்கான அதிக தீர்வு முன்மொழிவுகள் மேசையில் வைக்கப்பட்ட காலகட்டம்.
தமிழ் மக்கள் பேரவைகள் தொடங்கி கட்சிகள் வரையிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள், மலையக அமைப்புகள், இப்படி எல்லாருமே தீர்வு முன்மொழிவுகளை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தீர்வு முன்மொழிவுகள் மேசையில இருக்கு. என்ன, தமிழ் தரப்பு ஒன்றா இருந்து ஒரு தீர்வை முன்வைக்கல் என்றதான் இதில் உள்ள அடிப்படை பலவீனம். மற்றபடி தீர்வு முன்மொழிவுகள் ஏற்கனவே இருக்கு. பெரும்பாலான தீர்வு முன்மொழிவுகள் வந்து பெடரல் நேச்சரை கொண்டவை, அதாவது சமஷ்டி பண்பை கொண்டவை. இல்ல, எந்த இதுக்கு முன்னுக்கும் நீங்க சொன்ன மாதிரி தீர்வு முன்மொழிகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் கூடுகின்றன, தங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தர போறோம்னு சொல்லி கூடுறதும், அதுக்கு பிறகு பின்னால வந்து உடைஞ்சு செல்கின்றதாக ஒரு போக்கு வந்து காணப்படுகின்றது. இந்த முறையும் இந்த ஒருங்கிணைவுக்கு பின்னுக்கு அழுத்தங்கள் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விட்டு பிறகு உடைந்து சென்று விட்டு மிச்சமாக இருக்கின்ற தமிழ் மக்களது நம்பிக்கையையும் சீர்குலைக்கும் ஒரு நோக்கில் வந்து செயற்படுவார்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் பாசிட்டிவா யோசிப்போம். இப்ப இதை விட வேற வழி இல்லை. தமிழ் பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருக்கு. அரசாங்கத்துக்கு 7 உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைவதுதான் ஒரே வழி. ஐக்கியத்தை விட்டால் அடுத்த கட்டம் கிடையாது. எனவே இந்த இடத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் முன்மொழிவின் அடிப்படையில் ஒன்றிணைந்து ஒரு தீர்வை நோக்கி உழைப்பதுதான் சரி. நன்றி.